ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, உன் தாய் கூறுவதை கவனமாக கேள். நான் சொல்ல போகும் வார்த்தைகளை மனதில் பதித்து வைத்துக்கொள். உன்னுடைய நெஞ்சுக்குள் இருக்கும் காயங்களை ஆற்றுவதற்காக உன் தாய் வந்திருக்கிறேன். ஆறாத ரணகளமாக உன் பாரம் தாங்க முடியாமல், உன் நெஞ்சுக்குள் இருக்கும் வலியை தாங்க முடியாமல் துடித்துக் கொண்டிருக்கும் என் செல்வமே, உன்னிடம் நான் பேச வேண்டும். உன் பாரத்தை உன்னால் தாங்க முடியாமல் இருக்கும் இந்த நேரத்தில் பிறரிடத்தில் இருக்கும் பிரச்சனைகளை நீ ஏன் கேட்கிறாய்? யாருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தால் உனக்கென்ன? அவர்கள் வீட்டில் இப்போது பிரச்சனைகள் தாங்க முடியாமல் இருக்கும் பட்சத்தில் அதை நீ உட்கார்ந்து கேட்டு என்ன செய்ய போகிறாய்? முடிந்த உதவியை செய்யலாம், தவறில்லை. ஆனால் எதிர்மறை சக்திகளை கொண்ட வார்த்தைகளை உன் செவிகளால் கேட்பது தவறுதானே? உன்னுடைய எதிர்மறை சக்திகளை உன்னால் அழிக்க முடியாமல் என்ன செய்வது என்று திண்டாடிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இல்லாத எதிர்மறை சக்திகளை எல்லாம் வாங்கிக் கொள்கிறாயா பிள்ளையே? நான் சொல்வது புரிகிறதா? உனக்கு வலித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இன்னொருவருக்கு ஆறுதல் கூறுகிறேன் என்று நீ போவது சரிதான், அதை குறை கூறவில்லை. மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்கிறாய், அதுவும் சரிதான். ஆனால் அவர்களிடத்தில் இருக்கும் தீவினைகளை, அவர்களிடத்தில் இருக்கும் எதிர்வினைகளை, அவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கும் செய்வினையான பிரச்சனைகளின் விபரீதத்தை நீ கொட்டி கேட்கிறாயே பிள்ளையே, அது தவறுதானே? அப்போது என்ன நடக்கும்? நல்லது நடக்க வேண்டும் என்றால் நல்லதை பற்றி பேச வேண்டும், நல்லதை பற்றி கேட்க வேண்டும், நல்லதையே நினைக்க வேண்டும். பிள்ளையே, ஒருத்தருக்கு பிரச்சனை என்றால் அவர்களுக்கு உதவுவது எந்த குறையும் இல்லை, தவறும் இல்லை. உன்னால் முடிந்த உதவியை செய். ஆனால் எதிர்மறையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த இடத்தில் நிற்காதே என் தங்கமே. அது உன்னை பாதிக்கும், உன் குடும்பத்தை பாதிக்கும். உன்னை பாதித்தால் அது உன் பிள்ளைகளையும் தானே பாதிக்கும். உன் மனதில் ஆறாத காயங்களோடு இருக்கிறாயே, யாராவது ஒரு 10 நிமிடம் உட்கார்ந்து உன்னிடம் உன் வேதனைகளை கேட்கிறார்களா? அப்படியே நீ ஏதாவது சொல்லத் தொடங்கினால் அதை எந்த விதத்திலாவது தடுத்து நிறுத்தி அவர்களின் பேச்சை நீ கேட்கும்படிதானே செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்வது சரிதானே? உன்னுடைய குரலை யாராவது முழுமையாக இங்கே கேட்க இருக்கிறார்களா? சொல். உதவி செய்வது தவறு இல்லை. ஆனால் அவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கும் கெட்டதை உன்னிடத்தில் ஒப்படைக்க வந்தால் அந்த இடத்தில் நிற்காதே என்று கூறுகிறேன் உன் தாய். நான் சொல்வது உனக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் பிள்ளையே. நல்லது நடந்தால் யாரும் உன்னிடத்தில் வந்து சொல்வதில்லை. அதே நேரத்தில் தீமைகள் நடந்தால் ஓடோடி வந்து உன்னிடத்தில் சொல்ல துடிக்கிறார்கள். அதை புரிந்து கொண்டால் போதும், உன் நிலையும் மாறும். இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் உன்னிடத்தில் இருக்கிறது பிள்ளையே. நீயும் உன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இரு. அப்போதுதான் உன்னிடத்தில் இருக்கும் பிரச்சனைகள் பஞ்சு போல பறந்து போகும் என் கண்மணியே. வலிக்கிறது வலிக்கிறது என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் காயங்கள் ஆறாது. அந்த காயம் ஆறுவதற்கான வேலையை கையெடுத்தால்தான் அந்த காயம் ஆறும் என்பது தெரிந்தும் அதற்கு மருந்து போட தடுதல் செய்து கொண்டிருக்கிறாய் நீ. புரிந்து கொள் பிள்ளையே. சில விஷயங்களை நீ மாற்ற வேண்டும். நான் சொல்ல வந்ததை சொல்கிறேன் பிள்ளையே. இப்போது என் வாக்கை கேட்டுக்கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளைக்கு இன்னும் 10 நிமிடத்தில் ஒரு அதிசயம் நடக்கும்.
உன்னை விட இளையவள் ஒருத்தி உன்னை தேடி வந்து உனக்கு உதவி செய்ய போகிறாள். உதவி கட்டாயம் உனக்கு செய்வாள். உண்மையான மனதோடு, நிலையான மனதோடு, சந்தோஷத்தோடு நீ கேட்டதை, நீ எதிர்பார்த்ததை கிடைக்காதா என்று காத்து கிடந்த ஒன்று உனக்கு கிடைக்கப் போகிறது அவளுடைய உருவத்தில். தங்கமே, நல்லது நடக்கப் போகிறது. தடையை கொடுத்து விடாதே. எந்த நல்லது நடந்தாலும் யாரிடத்திலும் பகிர்ந்து விடாதே. அதை முதலில் ஞாபகம் வைத்துக்கொள். தங்கமே, மேலும் மேலும் நல்லது நடக்க வேண்டும் என்று நீ நினைத்தால், உன் அன்னையின் வாக்கை மதிப்பேன் என்று நீ சொன்னால், உனக்காக நான் வைத்திருக்கும் 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகளை தொடங்கு. உன்னோடு இருந்து உன் கரங்களை கோர்த்து மேலும் மேலும் நல்லதை செய்ய உன் தாய் நான் காத்திருக்கிறேன். ஓம் சக்தி. நன்றி.